என் அன்பான குழந்தைகளே, நீங்கள் இயல்பிலேயே தாராள குணம் உள்ளவர்கள்தான். தாராளம் உங்கள் உணர்வின் ஒரு பகுதியாகும். ஆனால் நீங்கள் எதை தாராளம் என்று எண்ணுகிறீர்களோ அது தாராளமே அல்ல. அதாவது வங்கி கணக்கில் கோடிகளில் சேமித்து வைப்பதுதான் தாராளம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதுதான் இல்லை. சரி, இந்த எளிய கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தாராளமாக இருக்கிறேன் என்று எப்போது உணர்ந்தேன்? எனது சம்பளம் வரவு வைக்கப்படும் போதா, அல்லது யாருக்காவது பகிர்ந்து கொண்டும் உதவவும் முடிந்த போதா நான் நிறைவாகவும் சாதித்ததாகவும் தாராளமாகவும் உணர்கிறேன்? உங்களுக்கே பதில் கிடைக்கும். எனவே எளிமையான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், உங்களின் தேவைகள் எப்பொழுதும் நிறைவேற்றப்படும் என்பதை அறிந்து எதையும் அக்கறையுடன் கவனித்து பகிர்ந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துவதே தாராளமாகும். இதை பற்றி இன்றே சிந்தித்து பாருங்கள். எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருங்கள்.